ஹாய் எவ்ரிவான், இன்றைக்கு வீடியோவில் உங்களுக்கு அமேசிங்கான டிப்ஸ் தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது வந்து கன்வெர்டட் காலர். ஸோ இது எப்படி நம்ம வந்து எட்ஜில் கார்னர் பாயிண்ட் ஷார்ப்பாக எடுக்கணுங்கிறது தான் காமிக்க போகிறேன். நான் காமிச்சிருக்கிற பிக்சரில் மாதிரி ஃபஸ்ட் வந்து நம்ம அதோட அவுட்லைன் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து சென்டர் ஆஃப் காலர்லேருந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து கார்னர் பாயிண்ட். இந்த கார்னர் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா நீடில் இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா நான் இதில் உங்களுக்கு காமிக்கிற மாதிரி டபுள் த்ரெட், அதுவும் நார்மல் சாயிங் த்ரெட் தான், இந்த மாதிரி அந்த 2 பீஸ்க்குள்ளால் டபுள் த்ரெட் வந்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நல்லா இந்த மாதிரி நீடலோட டச்சாக இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா ஒரு தடவை நீடில் இந்த மாதிரி ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்தா போதும். இதுக்கப்புறம் இது லாஸ்ட் எண்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறதுனால ஒரு தடவை கொடுத்தா தாராளமாக போதும். அண்ட் இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த 2 த்ரெட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த 2 த்ரெட்டையுமே காலரோட உள் பக்கத்துக்கு, அதாவது ஃபேஸ் குட் சைட் பக்கம் வச்சுட்டு நம்ம நார்மலாக வந்து இதை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ எண்டிங் பாயிண்ட் நம்ம வந்து டக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம காலரோட அவுட்லைன் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அண்ட் இதுக்கப்புறமா நம்ம வந்து கட் மார்க் போட்டுக்கலாம். ஸோ பாருங்கள், ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குது. இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் இந்த பாயிண்டில் மட்டும் நம்ம கட் மார்க் இந்த மாதிரி கட் மார்க் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து டேர்னிங் பாயிண்ட், ஏன் அந்த நம்ம வந்து த்ரெட் எப்படி உள்ளுக்கு இன்சர்ட் பண்ணோம் அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த த்ரெட்டை புல் பண்ணிங்க அப்படின்னா அந்த கார்னரோட ஷார்ப் பாயிண்ட் வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், நான் காமிச்சிருக்க பிக்சரில் உங்களுக்கு தெரியும், நார்மலாக நம்ம ஸ்டிச் பண்ணும்பொழுது அந்த ஷார்ப் பாயிண்ட் வந்து கிடைக்காது. ஸோ இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால 2 கார்னர் பாயிண்ட்டுமே உங்களுக்கு நீட்டாக அண்ட் ஷார்ப்பாக எடுத்துக்கலாம். பாருங்கள் இதோட மற்ற பக்கம். ஸோ இந்த மாதிரி த்ரெட்டை புல் பண்ணிட்டீங்க அப்படின்னா சரி. ஸோ இதுக்கப்புறமா த்ரெட்டை வந்து நீங்கள் வெளியில் எடுத்துடலாம். ஸோ இவ்வளோ தான் காலரோட எண்டிங் பாயிண்ட். இல்லைன்னா நீங்கள் நெக்லைன் ஏதோ ஒன்று ஸ்டிச் பண்ணும்பொழுது ஷார்ப் பாயிண்ட் வந்து டர்ன் பண்ணிக்க முடியல அப்படிங்கிற சமயத்தில் நீங்கள் இதை வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள்.